செம்பா கரெக்டா எல்லாத்தையும் பாத்துக்கோ. அப்புறம் அவங்க விட்டு போயிட்டாங்க இவங்க விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்க. அதுக்கு தான் நோட்டு போட்டு ஒன்னொன்னா உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். யார் யாருக்கு எப்பப்பா பத்திரிக்கை வைக்கணும்னு. கொஞ்சம் தூரமா இருக்கிறவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லிடலாங்க. நேர்ல போறது கஷ்டம். ஆமா செம்பா, நம்ம பிள்ளைங்களுக்கும் பரிச்சை நடந்துட்டு இருக்கு. லீவ் விட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளால எங்கனாலும் நவுற முடியும். ராஜா தான் கல்யாண மாப்பிளையே. எவ்வளவு தூரம் தான் அவனையும் அலைய விடுறது. ஜோசஃபா அவனும் சேர்ந்து மாடு மாதிரி அலையிறானுங்க கல்யாண வேலைக்காக. போதும், எங்கேயாவது தூரமா இருக்கிறவங்களுக்குலாம் பத்திரிக்கை இல்லைன்னா கொரியர்ல கூட அனுப்பி விட்டுருவோம். ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோம். அதுக்கு மேல வராதவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? சரிங்க, அப்படியே பண்ணிடலாம். என்னங்க, அப்புறம் அந்த காசை பத்தி சொல்லியிருந்தேன்ல. செம்பா, உன் நகையை விற்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்ல. வேணும்னா என்னோட நகையெல்லாம் சும்மா தான் பீரோக்குள்ள தூங்குது. என்னோட செயின், பிரேஸ்லெட் இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போய் அடகு வச்சிரு செம்பா. என்னங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க? உங்களுக்கான செயின், பிரேஸ்லெட் இதெல்லாம் எங்க அம்மா வீட்ல போட்டதுங்க. அது எப்படி நானே வாங்கிக்க முடியும்? என்னோட கொண்டு போய் வச்சிடறேனே. அதுதான் 4-5 செட் இருக்குல்ல. 2 செட்டு நான் கல்யாணத்துக்கு போட்டுக்கிறேன், 2 செட்டு அடகு கடையில வச்சிடலாம். துணிமணி எடுக்கிறதுக்குலாம் தம்பி காசு கொடுத்துட்டாங்க. பொண்ணுக்கு தாலி, செயின் இதெல்லாம் நம்ம சைட்ல இருந்து தான் நம்ம பண்ணணும். இந்த மண்டப செலவு, சாப்பாட்டு செலவுலாம் ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிட்டதுனால பிரச்சனை இல்ல. அவ்வளவுதான். அப்புறம் கொசுருக்கு கொஞ்சம் வச்சுக்க வேண்டியதான். வேற என்ன செலவு இருக்க போகுது? இல்ல, தம்பியே சாப்பாட்டுக்கு, மண்டபத்துக்கு எல்லாத்துக்குமே பாதி பாதி காசு கொடுத்துட்டான். நம்ம சைட்ல இருந்து நம்ம எதுவுமே பண்ணல. தம்பிக்காவது ஏதாவது நல்லதா செய்யணுங்க. உனக்கு என்ன உன் தம்பிக்கு செய்யணும்னு மனசார தோணுதோ அது அப்படியே செய் செம்பா. என்கிட்ட எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா எது செஞ்சாலும் என் நகையை எடுத்து செய். உன் நகையை அப்படியே வச்சிரு. உனக்கு அப்புறம் பாக்கியாக்கு சொப்பனாக்கெல்லாம் போடணும். அதுக்காக தான் சொல்றேன். புரியுதுங்க. இருந்தாலும் நான் எங்க போட்டுட்டு போறேன் நீயே சொல்லு. கடைக்கெல்லாம் என்னால போட்டுட்டு போய் நின்னுட்டு வேலை செய்ய முடியாது. வீட்டுல ஏதாவது தூங்குது. அதுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும்ல. நீ இப்போதைக்கு அதை அடகு வை, நம்ம மாசம் மாசம் வட்டி கட்டிடலாம். நீ இப்போதைக்கு நகை எடுத்து அடகு வை, நம்ம மாசம் மாசம் வட்டி கட்டிடலாம். என்ன புரிஞ்சுதா? சரிங்க. அப்புறம் ரோஜாக்கு தாலி, செயின், தாலி எல்லாம் நம்ம சைட்ல இருந்து நம்மளே பண்ணிடுவோம். இதுக்கும் தம்பி எதிர்பார்த்தா நம்ம எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கும். அது சரி. அப்புறம் ராஜாக்கு நம்ம என்ன பண்றது? அதுதாங்க யோசனையா இருக்கு. செயின், பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாமே ரோஜா வீட்ல இருந்து போடுறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பேசாம வண்டி வாங்கி கொடுத்துடலாமா? ஆமாங்க, அதான் நானும் நினைச்சேன். ஏன்னா ரோஜா வீட்ல இருந்து கார் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அதுக்கே தம்பி வேணவே வேணான்னு சொல்லிட்டான். நானே சம்பாரிச்சு நானே வாங்கிக்கிறேன், ஒரு ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் வாங்கலாம் தான் இத்தனை நாளா வாங்காம இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அவங்க அண்ணன் பிடிச்ச பிடிவாதமா நான் தான் வாங்கி கொடுப்பேன்னு நின்னுட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. செம்பாக்கா, தம்பி வாங்கப்பா. இல்ல ராஜா ப்ரோ இல்லையாக்கா? ராஜாவும் ஜோசஃபும் மண்டபம் பாக்குற விஷயமா வெளியே போயிருக்காங்கப்பா. ஓ சரிக்கா. அண்ணி, கண்மணி எங்க கண்ணு? கோயிலுக்கா? ஆமாங்க அண்ணி. மேல இதழ் தூங்கிட்டு இருக்கா. பாக்கியாவை பக்கத்துல இருந்து பாத்துக்க சொல்லிருக்கேன். இருந்தாலும் நீங்களும் ஒரு எட்டி பாத்துக்கங்க அண்ணி. சரி கண்மணி. இட்லி எல்லாம் எடுத்து வச்சேன், சாப்பிட்டியா? இல்ல அண்ணி, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். கண்மணி, உன்னோட பயோடேட்டா போட்டோ எல்லாம் கேட்டிருந்தல, நீ இன்னும் கொடுக்கவே இல்ல. நம்மளுக்கு தெரிஞ்ச புரோக்கர் தான் கேட்டுக்கிட்டே இருக்காரு. பயோடேட்டா போட்டோ கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாவே மாப்பிள்ள பார்த்து கொடுத்துடலான்னு. அதுக்காக தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ தரவே மாட்டேங்கிற. ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. பயோடேட்டா போட்டோ எல்லாமே ரெடி பண்ணி தரேன். சரி கண்மணி, எவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறியோ அவ்வளவு சீக்கிரம் அவர் பாப்பாரு. அதுக்காக தான் கேக்குறேன். யா கண்மணி, தனியாவா போற? இல்ல நான் கூட்டிட்டு போறேன். எனக்கு அங்க போக வேண்டிய வேலை இருக்கு. போக வேண்டிய வேலையா? கோவிலுக்கு எதுக்கு தம்பி போக வேண்டிய வேலை இருக்கு? கோவிலுக்கு என்ன வேலையாக்கா போவாங்க? சாமி கும்பிடுற வேலையை தான் சொன்னேன். பரவாயில்லையே டாக்டர் தம்பி, உங்களுக்கு சாமி மேல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே கோவில் பக்கம் ரொம்ப சுத்துறதா கேள்விப்பட்டேன். அது ஒண்ணும் இல்லக்கா, திடீர்னு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சு, அதான். சரி சரி, எல்லாம் சந்தோஷமா இருந்தா சரிதான். என்னங்க, நீங்க வாங்க, அந்த கணக்கு வழக்க முடிச்சுட்டு பேங்க்குக்குலாம் போக வேண்டிய வேலை இருக்கு. அள்ளிக்கிட்டு போக போறேன் அழகா நீ ஒன்னையும் தாடி. என்ன அப்படி பாக்குறீங்க? யார் கூட போற? பக்கத்து வீட்டு பரமேஷ் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கான். ஓ சரி, போயிட்டு வா. டேய். இது டேயா? ஆமாண்டா, நான் இப்ப வெளியே போவேன். நான் போய் 5 நிமிஷத்துல நீ மட்டும் வரல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்படி எல்லாம் மிரட்டி கூப்பிட்டா நான் வந்துருவேனா? சரி ஓகே, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு இருந்தேன். உனக்கு வர விருப்பம் இல்ல, கேட்க விருப்பம் இல்லைன்னா விட்டுடு. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? கோவிலுக்கு வா, சொல்றேன். சரி, நீ போய் கார்ல வெயிட் பண்ணு. நான் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். விஜய், விஜய், எனக்கு ஸ்டேஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பிட்டேன். என்னங்க? என்னம்மா? இல்ல, பத்திரிக்கையெல்லாம் அடிக்க கொடுத்துருந்தோம்ல, எப்ப வர சொன்னாங்க வாங்குறதுக்கு? இன்னும் 2-3 நாள் வர சொல்லிருக்காங்க. சரி, அப்ப மத்த வேலையெல்லாம் யார் பாக்குறது? நீங்க எப்ப லீவ் எடுக்க போறீங்க? இது கொஞ்சம் இந்த எலெக்ஷன் முடியற வரைக்கும். 19ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். இல்ல, ரோஜாக்கு நகையெல்லாம் வேற எடுக்கணும். அதுதான் எப்ப போறதுன்னு யோசனையா இருக்கு. விஜய், இப்ப போகாத. நகையெல்லாம் எடுத்துட்டு வரும்போது கூட உன்னை பிடிச்ச ஏதாவது கேட்டுட்டு இருக்கலாம். அதனால எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். அப்படியா? சரிங்க சார். தம்பி, நீங்களா? என்ன தம்பி, யாரோ மாதிரி சார்னு கூப்பிட்டு வெளியே நின்னுட்டு இருக்கீங்க. இனிமே இது உங்க வீடு, உரிமையா வாங்க தம்பி. வாங்க ராஜா, வாங்க வந்து உட்காருங்க. இல்ல டியூட்டிக்கு கிளம்பிட்டீங்க போல. நான் வேற நடுவுல வந்து தொந்தரவு பண்ணிட்டேனா?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஸ்டேஷன் எப்ப வேணாலும் போய்க்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க வந்து உட்காருங்க. தம்பி இருங்க, உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஆ இல்லக்கா பரவாயில்ல. என்ன தம்பி, எங்க வீட்டு மாப்பிள்ள நீங்க உரிமையா அது வேணும் இது வேணும்னு கேட்க வேணாமா? விஜி, அவருக்கு பழகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. இப்பவே உரிமையாரு அதுவா இரு இதுவா இருன்னு அவருக்கு எப்படி வரும்? இந்த பைத்தியம் எங்க போச்சுன்னு தெரியலையே. எத்தனை கால் பண்ண, ஒரு கால் கூட அட்டென்ட் பண்ணல. கோவம் வந்து அப்படியே பொத்துக்கிட்டு வந்துரும். இந்த அம்மா பண்றதெல்லாம் கரெக்ட், நம்ம கொஞ்சம் கூட கோவப்பட கூடாது. மெயினா இவளை பாக்குறதுக்காக தான் வந்தோம், கடைசியில இவளை பார்க்க முடியாமயே போயிரும் போலயே. தம்பி அக்கா யார பாத்தேடுறீங்க? ஒண்ணும் இல்லக்கா, பள்ளி பள்ளி போச்சு அதான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கல்ல, அதான் வாயை பொளந்துக்கிட்டு ஆச்சரியமா பாக்குறீங்கல்ல. நீங்க எந்த பள்ளியை தேடுறீங்கன்னு எனக்கு புரியுது. இருங்க, அந்த பள்ளியவே போய் கூட்டிட்டு வரேன். சோ எங்க போனாலும் அசிங்கப்படுறதே நமக்கு வேலையா போச்சு. சே, இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்களே. சார், இந்த மண்டபம் விஷயமா தான் உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க ராஜா. இல்ல சார், எங்க வீட்டு சைட்ல இருந்து ஒரு 200-300 பேர் வருவாங்க. நம்ம வீட்டு சைட்ல எத்தனை பேருன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹால் பார்க்கலாம்ல, அதுதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நம்ம வீட்டு சைட்ல கொஞ்சம் சொந்தக்காரங்க ஜாஸ்திப்பா. ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு 500 பேர் வருவாங்க. மொத்தம் 800 சொல்லிருங்க. சரிங்க சார். அப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு சார் 800 பேர் ஆளுங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே சாப்பாட்டுக்கு சொல்லிடலாம்ப்பா. எக்ஸ்ட்ரா 200, மொத்தம் 1000 சொல்லிடுவோம். 1000 சாப்பாடு சொல்லிருங்க சார். நான் மொத்தமா 1200 சாப்பாடு சொல்லியிருக்கேன். ஏன்பா இவ்வளவு அதிகமா சொல்லியிருக்கீங்க? சார், இங்க கல்யாணத்தப்போ கஷ்டப்படுறவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும்னு நானும் ரோஜாவும் முன்னாடி முடிவு பண்ணதுதான், அதான் எக்ஸ்ட்ராவாவே சொல்லியிருக்கேன். ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். அடிக்கடி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களாமே. பரவாயில்ல, நல்ல பழக்கம் தான். சின்ன வயசுல நானும் எங்க அக்கா செம்பாக்காவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் சரி நம்மள மாதிரி யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவோமேனு பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல பழக்கம்ப்பா. ரோஜா ரோஜா சொல்லுங்க அண்ணி. உன்னோட 1 hour வந்திருக்காருடி. என்ன அண்ணி, நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்பதான் என்னோட 1 hour வந்திருக்காரு, என்னோட 2 hour வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்னு தெளிவா சொல்லுங்க. ஷோ, அண்ணனுக்கு தங்கச்சி தப்பாம மக்கு மாதிரியே பிறந்திருக்காளே, இவளை வச்சுக்கிட்டு. இந்தாடி லூசு, உன்னோட 1 hour வந்திருக்காரு. யாரு, ராஜாவை சொல்றீங்களா? என்னடி கொஞ்சம் கூட எக்ஸைட்மெண்டே இல்லாம ராஜாவா அப்படின்னு கேக்குற? லவ் பண்ணிட்டு வீட்ல சம்மதமும் தெரிவிச்சாச்சு. அடுத்த மாசம் கல்யாணம், வீட்டுக்கு வந்திருக்காரு. எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கணும். நீ என்னமோ இப்படி உட்கார்ந்திருக்க? அட போங்க அண்ணி, நானே அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கேன், நீங்க வேற. ஓ சண்டையா? அதான் சமாதானப்படுத்துறதுக்காக பயபல வந்திருக்காரு. இது தெரியாம போச்சு எனக்கு. யார் அவரு? என்ன சமாதானப்படுத்துறதுக்கு வந்திருக்காரு? அட போங்க அண்ணி, அவர் என்ன எப்படி தெரியுமா பேசினாரு? எனக்கு எவ்வளவு தெரியுமா மனசு கஷ்டமா இருந்துச்சு. என் காலில் விழுந்து அவர் கெஞ்சி கேட்டா கூட நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன் அண்ணி. பைத்தியம் பைத்தியம், கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருச்சா உனக்கு? இதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? இந்த உலகத்துல எங்க தேடினாலும் ராஜா மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாது. அவரு உன்னை திட்டாருன்னா என்னால நம்ப முடியல. நீதான் ஏதாவது பண்ணிருப்ப. நீ என்ன பண்ண சொல்லு. என்ன நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க? ரோஜாவா, எனக்கு உன்னை பத்தியும் நல்லா தெரியும், ராஜாவை பத்தியும் நல்லா தெரியும். சொல்லு, நீதான் ஏதாவது பண்ணிருப்ப. என்ன பண்ண? சரி நான் சொல்றேன், ஆனா யார் மேல தப்புன்னு நியாயமா சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, சும்மா நாங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப நான் இதழ் கிட்ட இல்ல நான் கண்மணியை சும்மா விளையாட்டுக்கு கிண்டல் வச்சுட்டு இருந்தேன். உடனே வந்து எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறேன்னு கத்துறாரு. அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். அதனாலதான் சொன்னேன், இன்னும் பழைய பாசம் அப்படியே தான் இருக்கு போல அப்படின்னு. இதுல என்ன அண்ணி தப்பு? அதுக்கு போய் என்ன அப்படி திட்டாரு தெரியுமா? நீங்களே சொல்லுங்க அண்ணி, இப்ப யாரு மேல தப்புன்னு? என்ன ராஜா சொல்ற? இதுக்கு அவனை திட்டினாரு? பாருங்க, உங்களுக்கே கோவம் வருதுல. என்ன கேட்டா 4 அரை அரைஞ்சு பல்ல கழட்டி கையில கொடுத்துருக்கணும் உனக்கு. திட்டினதோட விட்டாருன்னு சந்தோஷப்படு. இதுவே வேற யாரா இருந்தா அவ்வளவுதான், உன்னை தொலைச்சிருப்பாங்க. என்ன அண்ணி நீங்களும் இப்படி பேசுறீங்க? லூசாடி நீ, உனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையை நீயே வாய் கொடுத்து கெடுத்துக்குவ போல. என்ன நீ நீங்களும் என்ன திட்டுறீங்க? இரு, உன் பாணியிலேயே போய் உனக்கு புரிய வைக்கிறேன். ஆதித்யா, சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு ஒருத்தர் உன்னை லவ் பண்ணார்ல, உங்க அண்ணன் கூட தையத்தக்கான ஆடிட்டு இருந்தாரே, அவரைத்தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஒரு வேலை ராஜா வந்து, என்ன ரோஜா, ஆதித்யாவை இன்னும் நீ மறக்கல போல அப்படின்னு கேட்டார்னா நீ என்னடி பண்ணுவ? அண்ணி கோவம் வருதுல, உன்னை சொன்னா உனக்கு கோவம் வருதுல. உனக்கு வந்த ரத்தம் அவருக்கு வந்த தக்காளி சட்னியா? மூஞ்ச பேத்துருவேன் உனக்கு. தெரியும்டி, அவர் கூட நீ சண்டைன்னு சொல்லும் போதே தெரியும் நீ தான் ஏதாவது தப்பு பண்ணிருப்ப. அந்த பையன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாப்லன்னு. அந்த பையனை இப்ப மாடிக்கு வர சொல்லுவேன். ஒழுங்கு மரியாதையா அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பேசுற வழியை பாரு. இன்னும் 1 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்பதான் நான் அதை சொன்னேன், ஆனா இதை சொன்னேன், நான் அவர் திட்டாரு, நான் அவர்கிட்ட பேச மாட்டேன்னு ஆடிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதை மன்னிப்பு கேட்கிற. வந்துட்டான் கேன கிறுக்கி மாதிரி இவ பேசிட்டு, அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் இந்த அம்மா அவர்கிட்ட பேச மாட்டாங்களாம். அப்புறம் இது சொல்லணும்னு நினைச்சேன், எல்லா இடத்துலயுமே பில்லை வாங்கிட்டு எனக்கு பில்லை மட்டும் போட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் அமௌண்ட் அப்பப்போ உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். மொத்தமாவே சாப்பாடு, மண்டபம், பத்திரிக்கை எல்லாமே நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொன்னோம். ஆனா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. பாதியாவது நாங்க போடணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சார், என் கல்யாணத்துல என்னோட பங்கு கொஞ்சமாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குதான் எல்லா இடத்துலயுமே பாதி நான் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். இல்லப்பா, நம்ம ஊர் வழக்கம் படி எல்லாமே பொண்ணு வீட்டுல இருந்து தானே செய்யணும். சார், நான் உங்க தங்கச்சியை விரும்பி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுறேன். உங்க தங்கச்சியை விலைக்கு வாங்க விரும்பல.
சரிதான் தம்பி நீங்க சொல்றது. இருந்தாலும் நம்ம ஊர் வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுவும் இல்லாம கார் வாங்கி தரோம், பைக் வாங்கி தரோம்னு சொன்னோம், எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நகையும் உங்க விருப்பப்படி போடுங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்படி நீங்க சொல்றது எங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சார் நீங்க எதுவுமே குடுக்கலனாலுமே எனக்கு பிரச்சனை இல்ல. உங்க தங்கச்சியவே எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மேல வேற என்ன சார் எனக்கு வேணும்? நீங்க வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன காரு, பைக்கு, 100 பவுன் போடுறேன்னு சொன்ன நகை, இது எல்லாத்துக்குமே ரோஜா என் மேல வச்சிருக்கிற காதலுக்கு ஈடாகுமா சார்? சார் ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது தட்டுமுட்டு சாமான்ல இருந்து நகையில இருந்து எதுக்கு சார் எல்லாத்தையும் கொடுத்து விடுறாங்க? அவ புகுந்த வீட்டுக்கு புதுசா போகும்போது அங்க இருக்கிற பொருள்லாம் தொடுறதுக்கு கூச்சப்படுவா. அங்க இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதுக்கே ஃபர்ஸ்ட் கூச்சப்படுவா. இதுவே நம்ம வீட்ல இருந்து எல்லாத்தையுமே புதுசா வாங்கி கொடுத்து அனுப்பணும்னா அவ மனசுக்குள்ள இது நம்மளோட பொருள் தான், நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு சந்தோஷம் வரும். அதுக்காக தான் சார் அந்த காலத்துல பாய் தலகாணில இருந்து டம்ளரு, தட்டு, ஸ்பூனுன்னு எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இப்ப அது எல்லாத்தையுமே பிசினஸா மாத்திக்கிட்டு இருக்காங்க. தம்பி நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான். இப்ப நான் சொல்றது கூட என் தங்கச்சிக்காக தான். ஒரு கார் வாங்கி கொடுத்தா அவ சொகுசா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாள, அந்த காரணத்துக்காக தான் தம்பி சொல்றேன். சார் நீங்க உங்க தங்கச்சிக்கு எது சொகுசா இருக்கும்னு பாக்குறீங்க, ஆனா நான் என் பொண்டாட்டிக்கு எது பிடிக்கும்னு பாக்குறேன். அவளுக்கு கார்ல போறதை விட பைக்ல போறதுதான் சார் பிடிக்கும். நீங்க வேணா அவளை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. ஒருவேளை எனக்கு கார்ல போறதுதான் பிடிக்கும்னு அவ சொல்லட்டும், அடுத்த நிமிஷமே காரை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறேன். என் ஒருத்தனை நம்பி இத்தனை வருஷமா வாழ்ந்த வீடு, அம்மா, கூட பிறந்த அண்ணன், அண்ணின்னு இத்தனை பேர் அவ விட்டுட்டு வரும்போது நான் இதை கூட என் பொண்டாட்டிக்கு செய்ய மாட்டேனா சார்? ஆனா ராஜா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. நாங்களா தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட என் தங்கச்சிக்கு உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ள அமைஞ்சிருக்குமான்னு தெரியல. ஆனா என் தங்கச்சி கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கா. இந்த ஒரு வார்த்தை போதும் சார். இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? ஏங்க ஏண்டி காதுல வந்து அலற? இன்னும் டியூட்டிக்கு போகாம இங்க என்ன உட்கார்ந்து அவர்கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க முத. சரி ராஜா நானும் கிளம்புறேன். நீங்க பேசிட்டு பாத்துட்டு சொல்லுங்க. சரி சார். அப்படியே நானும் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? இருங்க இருங்க, ஜூஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு, குடிச்சிட்டு பொறுமையா போலாம். என்னங்க நீங்க கிளம்புங்க. சரிப்பா நான் போயிட்டு வரேன். சரிங்க சார். பா இந்த எம்டனை கிளப்பி விட்டாதான் நம்மளுக்கு நிம்மதி. ராஜா தம்பி, நீங்க தேடின பள்ளி உங்களை மேல கூப்பிடுது, போய் பாத்துட்டு வாங்க தம்பி. அப்புறம் அந்த பள்ளி ரூம்ல இல்லப்பா, மொட்டை மாடிக்கு ஓடிச்சு. சரிக்கா நான் போய் பாக்குறேன். மூஞ்ச பாரு முட்டக்கண்ணி, எவ்வளவு பேச்சு பேசினா என்னைய அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இவ கோபமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாளா? இவகிட்ட நாளா ஃபர்ஸ்ட் பேச மாட்டேன். நான் கேட்டது தப்புதான். அண்ணே சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. இருந்தாலும் நான் அவரை விட சின்ன பொண்ணு தானே, அவரு எனக்கு விட்டு கொடுத்து போலாம்ல. இன்னமும் கோபமாவே இருந்தா நானும் போய் வளைய பேசணுமா? அவரே வந்து பேசட்டும். எவ்வளவு பேச்சு பேசினாரு, தொலைச்சிருவேன் அப்படி இப்படின்னு. நானும் எதிர்பார்க்கவே இல்ல, அதுவும் இவர்கிட்ட இருந்து. மூஞ்சி திருப்பிக்கிட்டா எங்களுக்கும் மூஞ்சி இருக்கு, நாங்களும் திருப்பிக்குவோம். ரோஜா இப்படி எல்லா விஷயத்துக்கும் இறங்கி இறங்கி போறதுனாலதான் உன் தலைக்கு மேல ஏறி உட்காந்து எல்லாரும் கோவப்படுறாங்க. நீயும் இனிமே கோவப்படு ரோஜா. நீ என்ன எல்லாருக்கும் குறைஞ்சவளா? இவ மேல தப்ப வச்சுக்கிட்டு இவளே மூஞ்ச தூக்கிட்டு போறா. நம்ம இவ கிட்ட இறங்கி போனோம், நம்மளும் மூஞ்சி திருப்பிக்குவோம். என்ன என்ன எதுக்கு சும்மா முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க? நீ கூட தான் முறைச்சிட்டே இருக்க. ஏதாவது கேட்டனா? நான் அப்படிதான் முறைப்பேன். நீங்க தான் என்கிட்ட வந்து என்னாச்சு ரோஜாமா, என் மேல உனக்கு என்ன கோவம், எதுக்காக முறைச்சிக்கிட்டே நிக்கிறேன்னு சமாதானப்படுத்தணும். அதை விட்டுட்டு நீங்க மூஞ்சி திருப்பிக்கிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. ஏய் நான் எதுக்கு வந்து உன்ன சமாதானப்படுத்தணும்? நானா தப்பு பண்ணேன்? நீ தானே தப்பு பண்ண. அது லவ் பண்ணும்போதும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் கப்பிள்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் சரி, பொண்ணு தப்பு பண்ணியிருந்தாலும் பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் சாரி கேட்கறது பையனா தானே இருக்கணும். அதுதானே உலக வழக்கம். ஏண்டி நீ உன் இஷ்டத்துக்கு வந்து என்கிட்ட பேசுவேன், நான் அதை பொறுத்துக்கிட்டு சாரிமா ரோஜாமா நீ தான் தெரியாம தப்பு பண்ணிட்டு, இருந்தாலும் உலக வழக்கப்படி நான் தான் உன்கிட்ட வந்து சாரி கேட்கணும்னு வந்து தொங்க சொல்றியா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஆமா நான் ஏன் ஏன் நிப்பாட்டிட்டீங்க மாமா? திட்டுங்க. இல்ல ஒன்னும் இல்ல. சாரிடா மாமா, என் மேலதான் தப்பு. அண்ணி தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மேல இருக்கிற தப்ப புரிய வச்சாங்க. என்னதான் விளையாட்டுக்கா இருந்தாலும் அது மாதிரி ஒரு வார்த்தைய உங்ககிட்ட கேட்டிருக்க கூடாது. சாரி. புரிஞ்சுக்கிட்டல, அது போதும் ரோஜாமா. அப்புறம் நானும் கோவத்துல கொஞ்சம் கத்திட்டேன். சாரிமா, ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கோவப்படுறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல மாமா, இது கூட நல்லா தான் இருக்கு. கோவப்பட்டு உங்ககிட்ட பேசாதப்போதான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்படியாவது உங்ககிட்ட பேசிட மாட்டோமான்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். அப்பதான் கரெக்டா அண்ணி வந்து நீங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அன்னிக்கிட்ட வெளியே காமிச்சிக்கல, கோவமா இருக்க மாதிரியே நடிச்சிட்டு இருந்தேன். நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? எவ்வளவு ஃபோன் கால்ஸ் பண்ணேன், எதுவுமே நீ அட்டென்ட் பண்ணல. அப்புறம் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எப்படியாவது உன்னை பாத்துடணும், உன்கிட்ட ஒரு 2 வார்த்தையாவது பேசிடணும்னு சொல்லிட்டு தான் மண்டப விஷயம் பத்திரிக்கை விஷயம்னு போய் சொல்லிட்டு உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். நம்மளுக்கு இப்ப இது ஒரு காரணம் கிடைச்சிருச்சுல. இனிமே அடிக்கடி வாங்க மாமா வீட்டுக்கு. வந்துட்டா போச்சு. சரி, ஃபர்ஸ்ட் டைம் உன் மேல ரொம்ப கோவப்பட்டு திட்டல. என்ன பத்தி என்ன நினைச்ச? நாம் ஒன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்கும் நினைச்சையா?
சொர்க்கத்துல கச்சேரி நேரம் என்ன கட்டி பிடிச்ச நான் கட்டி பிடிச்ச வெட்கம் விட்டு மூச்சு முட்டை கட்டி பிடிச்ச அச்சோ அச்சோ என்னை உன்னிடம் தந்தேனே வழியினில் தொலைத்தாயே. ஹலோ மக்களே, இன்னைக்கு ஏப்ரல் 16 எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற புவனேஸ்வரி டியர், அப்புறம் மதுமிதா டியரோட தம்பி விஷ்ணு பிரதர், அப்புறம் கண்ணாத்தாள் டியரோட தம்பி ராகவேந்தன் பிரதருக்கு அண்ட் கண்ணாத்தாள் டியர் வந்து ஒரு சின்ன நோட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அவர் வந்து எப்போதுமே அவர் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சு சந்தோஷமா இருக்கணும்ன்ற மாதிரி வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணாத்தாள் டியர் அவங்களோட தம்பி ராகவேந்தன் பிரதருக்கு விஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருக்குமே அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் ஸ்ரீநிதி டியரோட அத்தை மாமாக்கு இன்னைக்கு ஆனிவர்சரி, உங்களுக்கும் எங்களுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள்.